நடையாய் நடந்து போராட்டம், சரசரன்னு செல்போன் டவர்ல ஏறி போராட்டம், நடு தண்ணியில மிதந்துகிட்டு போராட்டம், உண்ணாவிரதம், உண்ணும் விரதம், மென்னும் விரதம். இப்படி தினசா விதவிதமா வீதிக்கு வீதி தொண்டர்கள் போராட்டத்துல குதிப்பாங்க. தலைவரை களத்துல இறங்கினா என்ன ஆகும்னு சொல்ல வராரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாட புத்தகங்களை பேரிச்சம்பழத்துக்கு போட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவன் இடிதாங்கி. பொது வாழ்க்கையில் இறங்கினால் பொது பரீட்சைகள் கிடையாது என்பதை அறிந்து தான் பொசுக்கென்று குதித்தேன். பென்சில் வேண்டாம், பேனா வேண்டாம், பேப்பர் வேண்டாம், அழி ரப்பர் இவை எதுவுமே தேவையில்லை. அக்னி பரீட்சை எழுத போறவனுக்கு அக்னியில் வந்த கரிக்கொட்டைகள் மட்டுமே போதுமான. அதை வைத்துக் கொண்டு பொது சுவற்றில் சித்திரம் தீட்டி பொது வாழ்க்கையில் பொலந்து கட்டி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த உலகம் அறியும். இடிதாங்கியின் முழக்கம் ரிக்டர் அளவில் மதிப்பிடுவதாக பூகம்பவியல் விஞ்ஞானிகள் புலம்புகிறார்கள். இடிதாங்கியை அறிக்கை வெளியிடாவிட்டால் உள்ளங்கைக்கே அரிப்பு ஏற்பட்டு விடுகிறது. கையில் அரிப்பு ஏற்படும் போதெல்லாம் அறிக்கை பிறப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அரிப்பு கூட்டல் கை = அறிக்கை என்பது அரித்து போன சோடி சொல்லுகிறது. கையில் அரிப்பு ஏற்பட்டால் சொரிதல் கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் சொரிதல் என்றால் சுரண்டல் என்று அர்த்தமாகிவிடும். சுரண்டுதல் என்பது பொது வாழ்க்கையில் பொது எதிரி என்பதால் சுரண்டுவதை ஒருபோதும் தொழிலாக கொள்ள மாட்டான் என்று நாள்தோறும் கொறிக்கும் சுண்டல் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன். மண்ணை சுரண்டி, கல்லை சுரண்டி, மக்களின் பணத்தை சுரண்டி, காட்டை சுரண்டி, கடலை சுரண்டி, எல்லாவற்றையும் சுரண்டி சுரண்டி கடைசியில் வாக்கு வங்கியே சுரண்டி கொண்டு போவதால் தான் உலகம் கேரண்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் சுரண்டலாம், ஆனால் இடிதாங்கியின் மூளையை மட்டும் நீங்கள் சுரண்டவே முடியாது. ஏனென்றால் எனது மூளை களிமண்ணால் கட்டி எழுப்பப்பட்டது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். மண்ணை சுரண்ட சுரண்ட களிமண் வரும். களிமண் கண்ட நதியை காயலாங்கடையில் தான் போட வேண்டும். அதற்காக இடிதாங்கியை காயலாங்கடையில் விற்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். களிமண் தரையில் களமாடும் காலம் இந்த காலம். பெடரரும் பின்னி பெடல் எடுப்பது களிமண் தரையில் தான். இடிதாங்கி ஒரு பொக்லைன் இயந்திரம். அவன் புகழை சீக்கிரம் டிக்ளைன் செய்துவிட முடியாது. அந்த பொக்லைன் சுரண்டுவதை தொழிலாக கொள்ளாவிட்டாலும் தூர்வாருவதை போர் தொழிலாக கொண்டுள்ளது. அப்படி தூர்வார தொடங்கினால் தொண்டர்கள் அனைவரும் இடிதாங்கியை வாரு வாரு என்று வார வேண்டி இருக்கும் என்பதாலே தொண்டர்களை விட்டே வாரச் செய்யலாம் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அணைகளை தூர்வார அணி அணியாய் திரள்வோம் என்று அறிக்கை கொடுத்த அடுத்த நாளே மதுபான மனைகளுக்கு எதிராக மணிக்கணக்கில் போராட்டங்கள் நடத்துகிறான் என்றால் இடிதாங்கியின் மின்னல் வேக செயல்பாடுகளை மண்ணை தோண்டி மூடிவிட முடியாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.